விவசாயி ஒருவர் தன்னுடைய அறுவடை நிலத்தில் இருந்து அறுவடை செய்யறதுக்கு அவன் வேலையாளை கூப்பிட்டு, முருகா, விளைச்சல்லாம் அறுவடைக்கு வந்துருச்சு, நீ வந்து நம்ம ஊரில் போய் யாராவது கூட்டிகிட்டு வா, ஆட்களை கூட்டிகிட்டு வா அப்படின்றார். உடனே சரிங்க ஏஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த வயலில் குருவி ஒன்று கூடு கட்டியிருக்கு. ஒரு 4-5 குஞ்சுகள் பொறிச்சு வச்சுருக்கு. இது அந்த தாய்க்குருவி திரும்ப மாலை நேரங்களில் அது வீட்டுக்கு வரும்போது அது சொல்லுது, இந்த மாதிரி அம்மா, நாளைக்கு அறுவடை செய்ய போகிறாங்களாம், நம்ம எங்கேயாவது வேறு வீடு பார்த்துட்டு போயிடலாமான்னுது. அதுக்கு அந்த தாய்க்குருவி சொல்லுது, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக இருங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருங்க. உடனே முருகன் மறுநாள் காலையில் வந்து, ஐயா, இந்த மாதிரி நம்ம ஊரில் யாரும் ஆளுங்க வரல ஐயா, அவங்க வேலை இருந்து போயிட்டாங்க ஐயா அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார், பக்கத்து ஊரில் போய் ஆளுகளை கூட்டிகிட்டு வா அப்படின்றார். அவரும் போயிட்டு பக்கத்து ஊருக்கு ஆளுங்க கூட்டு வர போயிடுறாரு. மறுநாள் மாலை, அதே நாள் மாலையில் தாய்க்குருவி இறை எடுத்துக்கிட்டு அந்த குஞ்சுகளை கொண்டு வரும். அப்போ சொல்லுது, அம்மா, லோக்கலில் ஆள் கிடைக்கல, பக்கத்தூரில் போய் ஆளுகளை கூப்பிட்டு வர போயிருக்காங்கம்மா அப்படி. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மறுநாள் காலையில் எழுந்து இறத்தக்க போயிடுது. இப்போ வந்து முருகன் சொல்கிறாரு, ஐயா, பக்கத்தூர்லேயும் யாரும் ஆள் வரலங்க ஏன்றாங்க. அப்போது எல்லா இடமும் ஆளுங்க பார்த்தாச்சு, யாரும் வரல, நாளைக்கு நாமளே அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஐயா, நாளைக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கோமோ நம்ம மட்டும் அறுவடை பண்ணிடலாம் ஐயா சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்போது தாய்க்குருவி மறுபடியும் மாலை நேரத்தில் வருது, சொல்லுது, அம்மா, இந்த மாதிரி வருமா, நம்ம நாளைக்கு அவங்களே அறுவடை பண்ண போகிறோம், இதுதான் சரியான நேரம் நம்ம கிளம்புறதுக்கு, நாம் இடத்த காலி பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரவோட இரவாக அது கிளம்ப தயாராகுது. அப்போ அந்த குஞ்சு கதை சொல்லுது, எப்போ இந்த விவசாயி மற்றவங்க நம்பிக்கிட்டு இருந்தாரோ அது வரைக்கும் நமக்கு அது டைம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்றைக்கு தான் அறுவடை செய்யணும், நாமளே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தாரோ, இனி அவர் ஒரு நிமிடமும் தாமதிக்க மாட்டார், அந்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சிடுவார் அப்படின்னு அந்த குஞ்சுகளுக்கு சொல்லிவிட்டு அதை கூட்ட பிரிச்சுக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுது. இந்த கதையினுடைய நீதி என்ன அப்படின்னா, இவங்க செஞ்சுருவாங்க, அவங்க செஞ்சுருவாங்க, இல்லை இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்கன்னு நம்ம காத்துக்கிறத விட்டுட்டு சில வேலைகளை நாமளே இறங்கி களத்தில் இறங்கி செய்யும்பொழுது அதுக்கான பலனும் வெற்றியும் நம்ம கை மேலே கிடைக்கும். அதுதான் இந்த கதையினுடைய நியதி. இந்த கவின்னு சொல்லிட்டு இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி பீப்புள்னு ஒரு புத்தகத்தில் அவர் எழுதுவார். நம்ம வாழ்க்கையில் 2 பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஒன்று கரிசன வட்டம், இன்னொன்று வந்து செல்வாக்கு வட்டம். இந்த செல்வாக்கு வட்டம் என்றுனா, நாமளே செய்ய முடிஞ்ச வேலைகள் 80% வேலைகள் இருக்குது. அந்த 80% வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடியாத பட்சத்தில் அடுத்தவருடைய உதவியை நாடி அந்த நீங்களால் முடியாத வேலைகளை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யும்போது அதில் வந்து 100% வெற்றி கிடைக்கும் அப்படின்றது. ஆனால் நமது வெற்றிக்கு இந்த நாம் செய்ய வேண்டிய இந்த 80% வேலை தான் முக்கியமே தவிர, அந்த 20% தான் நம்ம அதிகமாக நாடுறோம், மற்றவங்களோட உதவியை தான் அதிகமாக நாடுறோம் வழி நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம செய்யறதில்ல அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் இந்த செல்வாக்கு வட்டம்னா நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்றவங்க செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதுக்கு அடுத்த கட்டமாக அதை செகண்டரியாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஒர்க்கை பண்ணும்பொழுது அவங்கக்கிட்ட உதவி எடுத்து அந்த வேலையை முடிக்கும்பொழுது 100% கம்ப்ளீட் ஆகும், நமக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். முடிஞ்சால் தவறாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. சென்னை சென்ட்ரல் எல்ஐசிக்கு ஆப்போசிட்டில் இக்கீம் பாதாம்ஸில் அந்த புத்தகம் கிடைக்கும். 550 ரூபா வரும். இது ஏதோ புத்தக மார்க்கெட்டிங்காக நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடையணும். அந்த ஒரு புத்தகமே வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான புத்தகம், அதுவே நமது வெற்றிக்கு போதுமானதாக இருக்கும்.
அதனால் இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி பீப்புள்ஸ் புத்தகத்தை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.